முதல்ல நம்ம அடிப்படையில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் பிறந்த நேரம் கரெக்டா இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பிறந்த நேரம் கரெக்டா இருந்தாதான் நீங்க சொல்ற பலனும் கரெக்டா இருக்கும். சரி, இந்த பிறந்த நேரத்தை எப்படி சரி செய்யுது? சரிங்களா? ஒரு ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா, ஒண்ணு லக்னம் சம்பந்தப்பட்டது, சந்திரன் உடல் சம்பந்தப்பட்டது, அதாவது உயிர் சம்பந்தப்பட்டது லக்னமும், உடல் சம்பந்தப்பட்டது சந்திரன். சரிங்களா? அப்புறம் தாய் ஸ்தானாதிபதி பாத்தீங்கன்னா 4க்கு 4ஆம் பாவமா வரும். 4ஆம் பாவமா வர்றது 1, 4 இது ரெண்டும், அதாவது ஜாதகரையும் அவரோட தாயையும் குறிக்கும். 9ஆம் இடங்கிறது ஜாதகரோட தந்தையை குறிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? உயிரானது தாய் பிளஸ் தந்தையோட சேர்ந்துதான் அந்த உயிர் உற்பத்தி ஆகுது. அப்படின்னா இது ரெண்டும் லக்னத்தோட ஒரு புள்ளியில இணையணும். அப்படி எப்படி பாக்குறது அப்படின்னா, புள்ளி, அதாவது லக்னம் விழுந்திருக்க அந்த டிகிரி நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பகுத்துட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்டேஜ்ல என்ன கேட்டீங்கன்னா, அதாவது கொடுத்துருக்க தசாபுத்தி இருந்தோம். எப்படி சந்திரனை தசாபுத்தி அந்தரம் பிரிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த பாவகாரகத்தை அந்தரமா நம்ம தசாபுத்தி அந்தரம்னு பிரிச்சோம்னு சொன்னா, ஏதோ ஒரு புள்ளியில அந்தரமோ இல்ல தசாபுத்தி அந்தரம் 3 எடுத்துங்க. 1 லக்னத்தோட தசாபுத்தி அந்தரம், 4ஆம் இடத்தோட தசாபுத்தி அந்தரம், 9ஆம் இடத்தோட தசாபுத்தி அந்தரம், இது 3 எடுத்துங்க. இது பாவத்தோட தசாபுத்தி எடுத்துங்க. இதை எடுத்துக்கிட்டு நீங்க பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு புள்ளியில ஒரு கிரகம் 3லயும் ஒரே மாதிரி வரும். அப்படி வந்துச்சுன்னா தான் அந்த பிறந்த நேரம் ரைட்டு. சரிங்களா? அது மட்டும் இல்ல, இப்போ லக்னத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி அந்தரமும் சந்திரனுக்கு இருக்கிற அந்த தசாபுத்தி அந்தரமும் ஏதோ ஒரு இடத்துல இணையணும். அது இணைஞ்சாதான் அந்த ஜாதகம் கரெக்ட். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நிமிஷமா, அதாவது ஒவ்வொரு செகண்டா நீங்க நவுத்திட்டே போங்க. சரிங்களா? அப்படி தள்ளிட்டே போனீங்கன்னா உங்களோட பிறந்த நேரம் கரெக்டா அக்யூரேட்டா கிடைச்சிடும். சரிங்களா? இப்படிதான் பிறந்த நேரத்தை எடுத்துக்கணும். சரி, இந்த சாஃப்ட்வேர்ல கணிக்கணும், ஜாதகம் கணிக்கிறாங்க, நிறைய பேர் கணிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சாஃப்ட்வேர் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், சாஃப்ட்வேர்ல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே வந்துடும். சில சாஃப்ட்வேர்ல எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. சில சாஃப்ட்வேர்லாம் நீங்க டைம் என்ன டைமோ இந்த ஸ்டாண்டர்ட் டைமுக்கு தகுந்த மாதிரி அது ஜாதகத்தை கணிச்சு கொடுத்துரும். ஆனா நம்ம லக்னத்தை கணிக்கணும்னா நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய தீர்க்க ரேகை அச்சரேகையை பொறுத்து தான் நம்ம லக்னத்தை கணிக்கணும். சரிங்களா? அப்படி கணிக்கும் போது என்னன்னா டைம் டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளது நடு அட்டை போது பாத்தீங்கன்னா 82 டிகிரி தான் போகுது பூமியில. சரிங்களா? இதை பொறுத்து தான் டைமை கால்குலேட் பண்றாங்க. ஆனா இதை பொறுத்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு +5:30 நம்மளோட டைம் இருக்குது ஸ்டாண்டர்ட் டைம்ல. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சேலத்துல கணிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஜாதகம் சேலத்துல கணிக்கும் போது ஸ்டாண்டர்ட் டைம்ல இருந்து 17 நிமிஷம், ஓகேவா, 17 நிமிஷம் நீங்க குறைக்கணும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அதை டிகிரி வயசுல பார்க்கும்போது சேலத்துக்கு 72 டிகிரி தான் வரும் உங்களுக்கு. அப்படி வரும்பொழுது நீங்க அதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 17 நிமிஷம் பக்கமா வரும். 17 நிமிஷம் வரும்பொழுது அந்த லக்னத்தை நீங்க கணிக்கிறதுக்கு 17 நிமிஷம் கழிச்சு தான் கணிக்கணும். ஆனா கிரகத்தை நீங்க அந்த ஸ்டாண்டர்ட் டைமுக்கு வச்சுக்கலாம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பூமி தனக்கான சுத்ததுனால ஒன்ன நிலையா வச்சுக்கிட்டு இன்னும் நம்ம மாற்றி பார்க்கணும். அப்போ பாவத்தை நம்ம மாத்துறோம். பாவத்தை மாத்துறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிமிஷம் டைம் வேரியேஷனை போட்டு தான் நம்ம பாவத்தை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 10 பாவத்தை இப்படிதான் எடுத்துக்கணும். இதுலதான் நீங்க 1, 4, 9 கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும். சரிங்களா? 1 கரெக்டா இருந்து அப்புறம் அந்த லக்னம் அந்த கரெக்டான டைம், இப்போ ஒரு சாயந்தரம் 7 ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுங்களேன், அப்படின்னா அதுல இருந்து 17 நிமிஷம் 6:58, 59 அதாவது டைம் வேரியேஷன் பார்த்துக்கணும். அதை கரெக்டா கழிச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ளதான் அந்த குழந்தை ஜனனமாயிருக்கும். சரிங்களா? அப்ப அந்த 6:58, 59 தான் லக்னத்தை கழிக்கணும். 12 பாவத்தையும் கழிச்சிக்கணும். அதுக்கப்புறம் 7:15 பார்க்கக்கூடிய 7:15 அந்த கரெக்டான டைம் போட்டீங்கன்னா அப்போ சந்திரனோட உங்களுக்கு தசாபுத்தி அந்தரம் கால்குலேட் ஆகும். அந்த தசாபுத்தி அந்தரத்தை உங்க லக்ன தசாபுத்தி அந்தரத்தோட மேட்ச் பண்ணும். ரெண்டையும் மேட்ச் பண்ணி ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாதான் உங்களோட 7:15 டைமும் கரெக்ட். சரிங்களா? இல்லைன்னா அது நீங்க டைமை அப்போ ஆரம்பத்தில் அந்த லக்ன டைம் தான் நீங்க மாற்றணும். லக்ன டைமை மாத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான பிறந்த நேரம் கிடைக்கும். சரிங்களா? அதாவது ஜாதகம் கணிக்கிறதுக்கு தகுந்த பிறந்த நேரம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டைம்ல 7:15 சொல்லுவாங்க. ஆனா நமக்கு பார்த்தா 6:59 கரெக்டா நிற்கும். அதாவது 17 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு வந்தீங்கன்னா 6:59, 6:59 இல்லைன்னா 7 இந்த மாதிரி டைம் வேரியேஷன்ல உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் கரெக்டான ஜாதகம். இப்படி கணிச்சிங்கன்னா தான் பலனை கரெக்டா சொல்ல முடியும். சரிங்களா? சரி, ஒரு பாவத்துல இந்த மாதிரி கணிச்சதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து பாருங்க. உங்களோட அனுபவ ரீதியா உங்களோட பாவம், உங்களோட தசாபுத்தி, உங்களோட அந்தரம் வச்சு நீங்க ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணீங்கன்னா அது கரெக்டான பலனை உங்களுக்கு நிச்சயம் தரும். இப்படிதான் பிறந்த நேரத்தை உங்களோட ஜாதகத்துல நீங்க சரி செஞ்சுக்கணும். சரிங்களா?
அடுத்த பதிவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஜாதகம் எப்படி நம்ம பலன் சொல்லணும், எப்படி பண்ணணும், என்ன சொல்கிறேன். இது எல்லாத்தையும் உங்களோட சுயஜாதகத்தில் வச்சு ஆராய்ச்சி பார்த்துட்டு இந்த ஜாதகம் உண்மையாக போயா இல்லை இது நடக்குதா அப்படிங்கிறத உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியும். சரிங்களா? சரி, முடிக்கும் போது நம்ம ஒரு சின்ன கதையோட முடிப்போம். பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு முனிவர் தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த முனிவர்கிட்ட போய் ஒரு வழிபோக்கனை கேட்கறாரு, என்னன்னா நான் வந்து தெய்வத்தை பார்க்கணும், அது என்ன பண்றது அப்படின்னு கேட்குறான். அப்போ கேட்கும்போது முனிவர் சொல்றாரு, தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத நீ போ அப்படிங்கிறாரு. இவன் தொடர்ச்சியாக அதை கேட்டுட்டே இருக்கிறான். கோவம் வந்த முனிவர் என்ன பண்றாரு, சரி நீ டெய்லியும் கடவுளோட நாமத்தை உச்சரிச்சுட்டே டெய்லியும் 1,00,000 முறை உச்சரிச்சின்னா நீ வந்து கடவுளை நேரில் காக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவன் சரி சொல்லிட்டு காரணம் மொழி மறுபடியும் தியானத்துக்கு போயிடுறாரு. இவன் வந்து மறுபடியும் நச்சரிக்க ஆரம்பிச்சான். செஞ்சமலை வருவாரா, கடவுள் எதில் வருவாரு, எப்படி வருவாரு, உனக்கு கடவுள் வந்து ரொம்ப கோவமடைந்த முனிவர் வந்து உனக்கு கடவுள் எருமை மேலே ஓனானா வருவாருன்னு ஒரு இதை சொல்லி விட்டுறாரு. சரி விட்டதுக்கு அப்புறம் சரி இவன் நம்பிட்டு என்ன பண்றான், கடவுள் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அது லட்சத்தை தாண்டி போயிடுது. அவன் லட்சத்தை தாண்டி போனதுக்கு அப்புறம் பார்த்தா கடவுள் அவனோட தியானத்துக்கு மகிழ்ந்து அவன் சொன்ன மாதிரி, அந்த முனிவர் சொன்ன மாதிரியே எருமை மேல ஓனானா வர்றாரு, வந்து காட்சி தர்றாரு. அப்புறம் தான் அந்த முனிவர்களோட தப்பை உணர்ந்தாரு. அதாவது பக்திங்கிறது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மனசு எந்த அளவுக்கு ஒன்று இணையதோ அவ்வளவுதான் அதோட பலனை தருமே வழியா. நம்ம அதை வந்து ஒரு கால்குலேட் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணா கிடைக்கும், அப்படி பண்ணா கிடைக்கும், இப்படி பூஜை பண்ணாதான் கிடைக்கும், அப்படி பூஜை பண்ணாதான் கிடைக்கும் ஒரு வரமுறையை வச்சுக்கிட்டுலாம் பக்தி பண்றது உங்களுக்கு அந்த அளவுக்கு பலனை தராது. உங்களோட மனசு ஒன்று இணைஞ்சிச்சுன்னா அது நீங்க எப்படினாலும் உங்க தெய்வத்தை நீங்க பூஜிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நீங்க வந்து மனசாரையும் பூஜிக்கலாம், காசு இருந்தால் எப்படினாலும் பூஜிக்கலாம், காசு இல்லைனாலும் பூஜிக்கலாம். உங்களோட தூய அன்பு மட்டும் இருந்தால் போதும், தூய பக்தி இருந்தால் போதும், நிச்சயம் கடவுளோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். பக்தியில தூய்மை இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஆடம்பரமும் தேவையில்லை, எந்த காசு பணமும் தேவையில்லை, எந்த ஒரு எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? நீங்க இந்த பக்தியை மட்டும் செலுத்துங்க, கடவுள் நிச்சயம் உங்களுக்கு சேவை செய்வார். நன்றி. அடுத்த பொருள் பார்க்கலாம். வணக்கம்.